கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ண விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை தேடி போகிறாரு. காவேரி வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு காவேரியோட வீட்டு பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்து தங்குறாரு விஜய். இதை பார்த்து வந்து காவேரியோட குடும்பம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிரச்சனை பண்ணுறாங்க. அதை பார்த்த விஜய் வந்து காவேரி இல்லாமல் நான் போகவே மாட்டேன், உங்கள் மனசு மாறும், நான் எப்படிப்பட்டவன் நான் கண்டிப்பாக புரிய வைப்பேன் உங்கள் எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாருமே என்னை தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிய வச்சு இங்கேருந்து நான் கிளம்புவேன், நான் கிளம்பும் போது நான் தனியாக போக மாட்டேன், என் பொண்டாட்டியோடு தான் நான் போவேன், என் பொண்டாட்டியை நானே கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீங்களா என் கூட அமுச்சு வைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. இந்த பையன் வேணும் தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், வேணும்னே வந்து நம்ம இருக்க இடத்த வந்து தங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலை ராகினி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காவேரி வீட்டாண்டே வந்து விஜய் வந்து தங்கினதை வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கேட்டு இது என்னப்பா இது இப்படி பண்ணுறாரு அந்த விஜய், இதோட காவேரியை வந்து விட்டு ஒழிச்சிட்டு வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா காவேரி வீட்டு பக்கத்துலேயே போய் அங்கேயே வந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு தான் வருவேன்னு இருக்காராமே, இதெல்லாம் விடவே கூடாதுப்பா, காவேரி விஜய் ஒன்று சேர நம்ம விடவே கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேம்மா, சரி வீடு இருக்கவே இருக்கா என் தங்கச்சி சாரதா, அவளை வந்து எப்படி இப்போ பேசணுமோ அப்படி பேசி விட்டுறேன், அப்புறம் என்ன தான் இருந்தாலும் என் தங்கச்சி பேசுகிற பேச்சில் அந்த விஜய் வந்து அங்கே இருக்கவே முடியாதுமா, எப்படியாவது வந்துடணும், வேறு வழியே கிடையாது, ஏன்னா என் தங்கச்சி சாதாரணமாக அவமானப்படுத்த மாட்டா, பயங்கரமாக அவமானப்படுத்த சொல்லி அவளை தூண்டி விடுறேன் அப்படின்றாங்க. சரிங்கப்பா எப்படியாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியும் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போய் எப்படியாவது வந்து விஜய் ஆஃபீஸில் வந்து அதை ரிலீவ் லெட்டர் வாங்கணும், அதே மாதிரி வேலையை ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. இல்லை மேடம் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ண முடியாது, நிறைய பெண்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் நீங்கள் வேலையில் ரிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. என்ன சார் சொல்கிறீங்க, நான் எல்லாமே பக்காவாக முடிச்சிருக்கேன் அப்படின்னோடனே நிறைய கொரியர் எடுத்து காட்ட, மேடம் இதை நீங்கள் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்து காட்டுறாங்க. இதை பார்த்து காவேரி குழப்பம் முடிகிறாங்க, என்ன இவங்க திடீர்னு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வந்து பின்னாடி இதை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே வந்து வராறாங்க, என்ன பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலப்பா, எனக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது அவங்களோட வேலை, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செய்யறதும் உன்னோட இஷ்டம் காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ இந்த விஜய் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ ஆசை என் மேலே வச்சுருக்காரு, நானே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்புறம் ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் அம்மா வந்து வீட்டில் பேசி நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா செம்ம டென்ஷனாக வந்து வந்துகிட்டே இருக்காங்க காய்கறிலாம் வாங்கிட்டு. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ராகினி அவங்க அப்பா வந்து வராரு. வந்து பசுபதி வந்து வேணும்னே வம்பிழுக்கிறாரு. இந்த மாதிரி என்னாச்சு, மாப்பிள்ளைங்களை எல்லோரும் வீட்டோடு வச்சுட்டிங்க போட்டிருக்கே, என்னமோ பொண்ணை வந்து அப்படியே வந்து எனக்கு பயங்கரமான கௌரவம் இருக்குது, எனக்கு கௌரவம் தான் முக்கியம், எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க, இப்போ என்னென்னா அந்த பையனே வர வச்சுட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணை வச்சு பையனே வர வச்சு அந்த பொண்ணை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து பேசி அந்த சொத்தையெல்லாம் வந்து ஆட்டையை போகலாம் தானே பிளான் பண்ணுற குடும்பத்தோட அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு தேவையில்லாத பேசினேன்னு அவ்வளோதான், அந்த பையன் வந்து தங்கினதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுவும் அவன் பையன் ஏன் வீட்டில் வந்து தங்கலை, பக்கத்து வீட்டில் தான் தங்குறான், இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல நீ யார், தேவையில்லாத பேசாமல் மரியாதை இங்கேருந்து போயிடு, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது, பார்க்க தானே போகிறேன், அந்த பையன் எப்படியும் வந்து பேசி எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான், அப்புறம் என்ன உன் பொண்ணை அமுச்சு வைக்க தானே இவ்வளோ இந்த பையனை இங்கே வர வச்சிருக்கேன்னு, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா உங்ககிட்ட போய் பேசுகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து அழகிறாங்க நம்ம சாரதா, இந்த பையனால் எனக்கு இன்னும் எவ்வளோ கெட்ட பேர் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு சாரதா பார்த்துக்கலாம், அந்த பையன் இங்கேருந்து போகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் முதல்ல பெரியவரை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா கிளம்புறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.